அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் இறைவனுக்கே. நான் உங்க சகோதரி ஃபர்தாபான்னு பேசுறேன். உங்களுடன் நான் இந்த தலைப்புல 99வது தலைப்பாக இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு மிக 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 அவசியமான தலைப்பு. எல்லாரும் கேட்க வேண்டிய தலைப்பு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். கண்டிப்பாக அனைவரும் கண்டிப்பா கேட்கணும். ஏன்னா நீங்களாக இருந்தாலும் சரிதான், நானாக இருந்தாலும் சரிதான், கண்ணை மூடுவதற்கு முன்னாடி நிச்சயமாக நாம இவங்கள பார்க்காம மரணிக்கவும் மாட்டோம். வல்லாஹி. இவங்கள பார்க்காம நம்ப மரணிக்கவும் மாட்டோம். நம்மளுக்கு மவுத்தும் நம்மளுக்கு வராது. அப்படியேப்பட்ட அந்த மலக்குல் மவுத்த பத்தி தான் இன்னைக்கு நம்ம அல்ஹம்துலில்லாஹ் பார்க்க போறோம். ஏற்கனவே இத குறித்து நான் முன்னாடியே பேசியிருக்கேன். யார் அந்த மலக்குல் மவுத் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கேன். அந்த ஆடியோ எதுவுமே என்கிட்ட இல்ல. சகோதரிகள் நெறைய பேரு அந்த பயான் லிஸ்ட் போட்டதுக்கு அப்புறம் அதிகமான பேர் கேட்ட ஒரு பயான் எதுக்குன்னா, மலக்குல் மவுத் பத்தி தான் கேட்டுருக்கீங்க. அந்த ஆடியோ என்கிட்ட இல்லன்றனால தான் மறுபடியும் நான் இத பத்தி பேச வந்திருக்கேன். ஏற்கனவே பேசிய தலைப்பு தான் இது. யார் இந்த மலக்குல் மவுத் குறித்து பேசிய தலைப்பு தான் இது. இருந்தாலும் பல பேர் கேட்டாங்க, ஆர்வமா கேட்டு இருக்கீங்கன்றதுக்காக, மறுபடியும் பேசிய தலைப்பையே இன்னைக்கு மறுபடியும் பேச வந்திருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. யார் இந்த மலக்குல் மவுத்? மலக்குல் மவுத்துக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும். உலகில் படைக்கப்பட்ட அத்தன உயிருக்குமே அல்லாஹ் மவுத்த குடுத்துருக்கான்னு சொல்லி. எல்லா உயிருமே மரணிக்கக்கூடிய உயிர்கள் தான். எல்லா உயிருமே மவுத்தாகக்கூடிய உயிர்கள் தான். ஆணாக இருந்தாலும், பெண்ணாக இருந்தாலும், கால்நடையாக இருந்தாலும், மரமாக இருந்தாலும், செடியாக இருந்தாலும், புற்பூண்டாக இருந்தாலும் சரிதான். எல்லா உயிரினங்களும் மரணிக்கக்கூடியது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று. அந்த மனிதனுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குல் மவுத். அந்த மலக்குல் மவுத்துக்கு மரணம் வருமா? மலக்குமார்கள் மரணிப்பாங்களா? மனிதர்கள் மரணிப்பாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். கால்நடைகள் மரணிக்கும், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். புல், பூண்டு, செடி, மரம், கொடி அதெல்லாம் மரணிக்கும், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அல்லாஹ்வை எந்த நேரமும் வணங்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய வேலையை கட்டுப்பட்டு அல்லாஹ் சொல்லக்கூடியதை செய்யக்கூடிய மலக்குமார்களுக்கு மரணம் வருமா? குறிப்பாக எடுத்துக்கிட்டா, உயிரை பறிக்கக்கூடிய மலக்கல் மவுத்துக்கு மரணம் வருமா? எப்படிப்பட்ட கேள்வி பார்த்தீங்களா? ஆனா, மலக்குல் மவுத்துக்கும் மரணம் உண்டு. சுபஹானல்லாஹ். மலக்குல் மவுத்தும் மரணிப்பார்கள் ஒரு காலத்துல. அவங்களுக்கும் அல்லாஹ் மரணத்த குடுப்பான். எத்தன பேருக்கு தெரியும்? மலக்குகளும் மரணிப்பாங்க, மலக்குல் மவுத்தும் மரணிப்பாருன்னு சொல்லி எத்தன பேருக்கு தெரியும்? அல்லாஹ் பாதுகாத்த மக்கள தவிர. அப்ப நாம இந்த மலக்குல் மவுத்த பார்த்தா, நமக்கு நிறைய ஆச்சரியமூட்டக்கூடிய, பயம் ஏற்படுத்தக்கூடிய பல அதிசயமான சம்பவங்கள், அதிசயமான ஹதீஸ்ல நம்ம கேட்கும்போது, நமக்குள்ள ஒரு பயம், நடுக்கம் ஏற்படும். இந்த மலக்குல் மவுத்தினுடைய இவங்களுடைய வரலாறை கேட்டா. சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ். அப்படியேப்பட்ட அந்த மலக்குல் மவுத்த பார்த்தா தான் நீங்களாக இருந்தாலும் சரிதான், நானாக இருந்தாலும் சரிதான், வேற யாராக இருந்தாலும் சரிதான் மரணிக்கவே முடியும். அவர்தான் இஸ்ராயீல்ன்னு சொல்லக்கூடிய மலக்குல் மவுத். இந்த பொறுப்பு அவங்களுக்கு எப்படி வந்துச்சு? இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு மலக்குல் மவுத்ன்ற பொறுப்பை அல்லாஹ் எப்படி குடுத்தான்? ஏன் குடுத்தான்? இப்ப நான் ஐபிகேன்னு சொல்லக்கூடிய ஒரு நிர்வாகத்த நடத்திட்டு இருக்கேனாக்கா, அந்த நிர்வாகத்துல குறைஞ்சது 45 பேருக்கு மேல ஆசிரியர்கள் நான் போட்டிருக்கேன். ஆசிரியர்கள் ஒர்க் பண்றாங்க. அவங்களுக்கு நான் ஒரு பொறுப்ப குடுத்துருக்கேன். ஏன் அவங்களுக்கு பொறுப்பு நான் குடுத்துருக்கேன்? அதுக்கு காரணங்கள் இருக்கு. பசங்களுக்கு பாடம் கரெக்ட்டா சொல்லிக் கொடுக்கணும் போணுன்றதுக்காக ஒவ்வொரு ஆசிரியர் நான் நியமிச்சிருக்கேன். அதே மாரி உலகில் வாழக்கூடிய ஒவ்வொரு பொறுப்புதாரர்களும், அதாவது அரசியலாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், வேற எதுவாக இருக்கட்டும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்குனாக்கா, அந்த பொறுப்புக்கு தகுதியானவங்களா இருக்கணும்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒரு பொறுப்ப நீங்க ஒப்படைக்கிறீங்கன்னாக்கா, அந்த பொறுப்புக்கு அவங்க தகுதியானவர்களான்றத பார்த்து அந்த பொறுப்ப ஒப்படைங்கன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது, இந்த இஸ்ராயேல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் ஏன் இந்த மலக்குல் மவுத்துன்ற பொறுப்ப குடுத்தான்?
அந்த பேரை ஏன் அல்லாஹ் குடுத்தான்? ஏன் மத்த மாணவர்களுக்கு குடுத்துருக்கலாமே? இஸ்ராயேல் அலைஹிஸ்ஸலாம் குடுக்க வேண்டிய காரணம் என்ன? பார்த்தா, சுப்ஹானல்லாஹ். இத குறித்து இமாம் சுகுஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்து அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸ குடுத்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அல்லாஹ் வந்து 7 வானங்களையும் 7 பூமியையும் படைச்சதுக்கு அப்புறம், வெள்ளிக்கிழமை அசருக்கு பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள படைக்கிறதுக்கு நெனைக்கிறான். நாடுறான். அதுதான் அவனுடைய ஷெட்யூல். அவனுடைய திட்டமே அதுதான். வானம், பூமி எல்லாத்தையும் படைச்சு முடிச்சுட்டு, கடைசியாக ஆதம் அந்த பூமியில் வாழ்றதுக்கு தகுதியாக இருக்கக்கூடிய மனிதனை வந்து அல்லாஹ் படைக்கணும். அப்படி வெள்ளிக்கிழமை அசருக்கு பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள படைக்கிறதுக்கு முன்னாடி, அவங்கள என்ன பண்றான்ல, அந்த தன்னை அரசை சுமக்கக்கூடிய அந்த 8 வானர்கள் ஃபர்ஸ்ட்டு அமலத்துல அரச வந்து அல்லாஹ் பூமிக்கு அனுப்புறான். ஒவ்வொரு மலக்கு மேல அல்லாஹ் பூமிக்கு அனுப்புறான். ஃபர்ஸ்ட்டு ஒரு மலக்க அனுப்புறான். நீங்க போயிட்டு பூமிக்கு போயிட்டு, பல பகுதிகள்ல சுத்தி, எல்லா பூமி முழுக்க சுத்தி, அங்கங்க கொஞ்சம் கொஞ்சமா மண்ணு நீங்க எடுத்துட்டு வாங்க. அந்த மண்ணை கொண்டு நான் ஆதம் நபிய வந்து முதல் மனிதரை நான் வந்து படைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அல்லாஹ் வந்து ஒரு மலக்கை வந்து அனுப்பி வைக்கிறான். அதே மாரியே அல்லாஹ்வுடைய வார்த்தை கட்டுப்பட்டு அந்த மலக்கு என்ன பண்றாங்க? பூமிக்கும் போறாங்க. பூமிக்கு போயிட்டு கீழ குனிஞ்சு இந்த மண்ண எடுக்கும்போது, மண்ணு அழுதுச்சாம். மண்ணு கதறுச்சாம். என்னன்னு சொல்லி அழுதுச்சாம்? "மலக்கே, நீங்க அல்லாஹ் சொன்னான் அப்படின்னு சொல்லி, என்ன நீங்க எடுக்க வந்திருக்கீங்க. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா, நீங்க எடுத்துட்டு போய் அல்லாஹ்ட்ட குடுத்துட்டீங்கன்னா, என்ன வைத்து அல்லாஹ் ஒரு மனிதனை படைக்கப் போறான். மனிதனுடைய வம்சத்தை அல்லாஹ் படைக்கப் போறான். அந்த மனிதனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தையும் வச்சிருக்கான், நரகத்தையும் வச்சிருக்கான். என் மூலமாக படைக்கக்கூடிய மனிதன் சொர்க்கத்துக்கு போகக்கூடியவனாக இருக்கான், நரகத்துக்கு போகக்கூடியவனாக இருப்பான். சொர்க்கம் என்றால் பிரச்சனை இல்ல. நரகம், நரகத்தினுடைய வேதனை என்னால தாங்க முடியாது. மண்ணு அழுதுச்சா நரகத்தினுடைய வேதனை நெனச்சு, மண்ணு அழுதுச்சா. உயிரே இல்ல. அந்த மண் மீது நம்ம நடக்கிறோம், போறோம், வரோம். அந்த மண்ணை கொண்டு நம்மளுக்கு தேவைகள் நம்ம பூர்த்தி செஞ்சுக்கிறோம். எல்லாம் பண்றோம். அந்த மண்ணு மறுமையை நினைத்து, அதாவது முக்கியமாக நரக நெருப்ப நினைத்து, அந்த மண்ணு அழுதுச்சாம். "நீ எந்த அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நீங்க என்ன எடுக்க வந்தியோ, அந்த அல்லாஹ்வை முன்ன வச்சு, அந்த அல்லாஹ்வே பேரால கேட்கிறேன். தயவு செய்து நீங்க என்ன எடுத்துட்டு போகாதீங்க." அப்படின்னு சொல்லி மண்ண அழுகும்போது, வந்த மலக்கு என்ன பண்றாங்க, அல்லாஹ்வை முன்ன வச்சிருச்சு மண்ணு. இப்ப நம்மளுக்கே ஒரு கஷ்டம் இருக்கு. நம்மளுக்கே ஒரு தேவை இருக்கு. நம்மளுக்கே ஒண்ணு தேவை அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்றோம்? அல்லாஹ்வுக்காக செய்யுங்களேன். அல்லாஹ்வுக்காக மன்னிச்சிடுங்களேன். அல்லாஹ்வுக்காக இத பண்ணுங்களேன். நம்ம சொல்றோமா இல்லைங்களா? அல்லாஹ்விற்காகன்னு சொல்லி நம்ம முன் வைக்கும்போது, அல்லாஹ் மீது அன்பு உள்ளவங்க, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவங்க, அல்லாஹ் மீது அச்சம் உள்ளவர்கள், அல்லாஹ்வே நாளை மறுமையில் சந்திப்போம்ன்னு சொல்லி ஈமான் கொள்ளவர்கள் என்ன பண்ணுவாங்க? அல்லாஹ்வுடைய பெயர முன் வச்ச உடனே அது கட்டுப்பட்டு செஞ்சுருவாங்க. இப்ப வாழக்கூடிய மக்கள்ல. அதுவும் அல்லாஹ் பாதுகாத்த மக்களை தவிர. மீதி உள்ள நபர்கள்லாம் அல்லாஹ் பாதுகாக்கணும். என்னதான் அல்லாஹ்வை முன்ன கொண்டு வந்தாலும், அல்லாஹ் மீது சத்தியம் பண்ணாலும் அவர்களுடைய குணம் மாறாது. அவர்கள் இயல்பு அப்படியேவாக இருக்கும். அது அது வேற கேட்டகரி. அதே மாரி இந்த மலக்குகிட்ட அந்த மண்ணு சொல்லுச்சாம், "நான் அல்லாஹ்வை சாட்சியா வச்சு, அல்லாஹ்வை நான் முன் வச்சு கேட்கிறேன். தயவு செய்து நீ என்ன கொண்டு போகாத" அப்படின்னு சொல்லும்போது, அந்த மலக்கு என்ன பண்ணிட்டாங்களாம், அல்லாஹ் பேர சொல்லி கேட்டாங்களே அப்படின்னு சொல்லி கட்டுப்பட்டு வெறும் கையோட போயிட்டாங்க. அப்ப அல்லாஹ் கேட்கறான், அந்த மலக்க பார்த்து கேட்கறான், "ஏய் மலக்கே, நான் உங்கள எதுக்காக அனுப்புனேன்? நான் உன்ன எதுக்காக அனுப்புனேன்? ஏன் வெறும் கையா வந்திருக்கீங்க?" மலக்குகளுடைய வேலையே அல்லாஹ் சொல்றத கட்டுப்பட்டு நடக்கிறது தான். "ஏன் வெறும் கையா வந்தீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, மலக்கு சொன்னாங்களாம், "யா அல்லாஹ், யா அல்லாஹ், நான் எடுத்துட்டு வந்திருப்பேன். ஆனா அந்த மண்ணு உன்னுடைய பெயர சொல்லி கேட்டுச்சு. மண்ணு கேட்டுச்சு, யா அல்லாஹ், உன் பெயரை முன்வைத்து கேட்குது. அப்படி இருக்கும்போது உன்னோட பெயர வச்சதுக்கு அப்புறம் நான் எப்படி அத எடுத்துட்டு வர முடியும்? அதனால நான் வந்துட்டேன்." அப்படின்னு சொல்லி அந்த மலக்கு சொன்னாங்களாம். அப்ப அல்லாஹ் என்ன பண்றான், இப்படியே ஒவ்வொரு மலக்கையும் பூமிக்கு அனுப்புறான். "நீங்க போய் எடுத்துட்டு வாங்க, நீங்க போய் எடுத்துட்டு வாங்க, நீங்க போய் எடுத்துட்டு வாங்கன்னு." ஒவ்வொரு மலக்கும் பூமிக்கு போகும்போதெல்லாம் முதல் மலக்குகிட்ட மண்ணு என்ன சொல்லி அழுதுச்சோ,
அதையே தான் எல்லா மலக்குமார்கள்ட்டயும் மன்னு சொல்லி, 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 சொல்லி எல்லா மலக்கும் வெறுங்கையோடையே வர ஆரம்பிச்சுட்டாங்க. கடைசியாக தான் அல்லாஹ் என்ன பண்றான், இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அல்லாஹ் வந்து அனுப்புறான். நீங்க போய் மண்ணு எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி. அதே மாரி அவங்களும் போறாங்க. போகும்போது எல்லா மலக்குகள்ட்டயும் மண்ணு என்ன சொல்லுச்சோ, அதையே தான் இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்டயும் மண்ணு சொல்லி அழுதுச்சு. இஸ்ராயீலே, இஸ்ராயீலே தயவு செய்து நீங்க என்ன எடுத்துட்டு போகாதீங்க. நரகத்தினுடைய அந்த கொடுமை, நரகத்தினுடைய அந்த வேதனைய என்னால தாங்கிக்க முடியாது. நான் அல்லாஹ்வுடைய பெயர முன் வச்சு கேட்கிறேன். அல்லாஹ்வுக்காக கேட்கிறேன். நீ என்ன விட்டுட்டு போயிடு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்ப இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்களாம், மன்னுடைய வேண்டுதலை விட, உன்னுடைய எனக்கு வேண்டுதலை விட, எனக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை தான் முக்கியம். நீ என்கிட்ட ரிக்வெஸ்ட் கேட்கிற. நீ என்கிட்ட வேண்டுதல் கேட்கிற. ஆனா என்ன படைத்த ரப்பு எனக்கு கட்டளையிட்டிருக்கான். அப்ப செய்யுன்ருக்கான். உன்னுடைய வேண்டுதலை விட எனக்கு அல்லாஹ் சொன்ன கட்டளையை நிறைவேத்துறது தான் என்னுடைய முக்கியமான வேலை. அப்படின்னு சொல்லி கீழ குனிஞ்சு மண்ண எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. மண்ணு கதறிச்சான், 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 அழுதுச்சான், அழுதுச்சான். எத நினைச்சு? நரக நெருப்ப நினைச்சு அழுதுச்சான். நம்மள கொண்டு போயிட்டாங்களே! நம்மள கொண்டு அல்லாஹ் மனிதனை படைக்க போறானே! அந்த மனிதன் சொர்க்கத்துக்கு போவான். நரகத்துக்கு போகக்கூடிய மனிதனும் இருக்கானே! அப்ப நாம நரக வேதனைய அனுபவிக்க போறோமே! அப்படின்னு சொல்லி, மண்ணு வந்து கதறிச்சான், அழுதுச்சான். அப்ப மேல வந்த உடனே அல்லாஹ் கேட்டானா, இஸ்ராயேலே இத்தனாயிரம் மலக்குமார்கள இவ்வளோ நான் படைத்த அத்தனை மலக்குகள நான் அனுப்பி வச்சுட்டேன். எல்லாரும் வெறும் கையாக தான் வந்தாங்க. நீ மட்டும் எப்படி மண்ண எடுத்துட்டு வந்துட்ட? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுக்கு இஸ்ரவேலர்கள் சொன்னாங்களாம், யா அல்லாஹ் உண்மதான். மண்ணு எல்லார்ட்டயும் என்ன சொல்லுச்சோ, அதே தான் என்கிட்ட சொல்லுச்சு. எனக்கு மண்ணுடைய வேண்டுதல விட, உன்னுடைய கட்டளைய நிறைவேற்றுவது தான் எனக்கு முக்கியமா தோணுச்சு. அதனால தான் நான் என்ன பண்ணேன், அந்த மண்ணை எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, அப்பதான் அல்லாஹ் முடிவு செய்தானாம், நம்ம மனிதனை படைக்க போறோம். மனிதனுடைய உயிரை பறிக்க, உயிரை கைப்பற்ற தகுதியான மலக்கு யாருனாக்கா, இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான். இஸ்ராயேல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான். அப்பதான் அல்லாஹ் அவருடைய இஸ்ராயேல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பொறுப்பை பார்த்து, மலக்குல் மவுத் என்ற பொறுப்பை அல்லாஹ் அப்போதுதான் இஸ்ராயேல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு குடுக்குறான். மலக்குல் மவுத் என்ற பெயரும் வர ஆரம்பிக்குது. இப்ப உயிர கைப்பற்றணும் அப்படின்னாக்கா, இப்போ ஒரு கர்ப்பிணி பெண் இருக்கிறாங்க. அந்த கர்ப்பிணி பெண்ணுடைய உயிர வந்து கைப்பற்றணும். பிள்ளை பொறக்கல. உயிர வந்து கைப்பற்றணும். அப்படிங்கும்போது, இப்ப கைப்பற்றதுக்காக ஒரு மலக்க அல்லாஹ் அனுப்புறான்னு வச்சுக்கங்களேன். இப்ப இத்தனாயிரம் மலக்குமார்கள் போனாங்களா, அனுப்புறான்னு வச்சுக்கங்களேன். அப்ப அந்த கர்ப்பிணி பெண் வந்து, "மலக்கே இன்னைக்கு என் உயிர போய் எடுக்காத. எனக்கு கல்யாணம் ஆகி இத்தன வருஷம் ஆகுது. ரொம்ப வருஷம் கழிச்சு அல்லாஹ் எனக்கு குழந்தைய குடுத்துருக்கான். நான் குழந்தைய பெத்தெடுக்கணும். அல்லாஹ்வுக்காக நான் கேட்கிறேன். என்னை விட்டுரு" அப்படின்னு சொன்னா, இஸ்ரேலர்கள் அவங்க தவிர மத்த மலக்குகள் போய் என்ன பண்ணியிருப்பாங்க, அல்லாஹ்வுடைய பெயர வைக்கும்போது உயிர பறிக்காம வந்துருவாங்க. இதே மாரி நெறையா உயிர்கள் உதாரணம் சொல்லலாம். ஆனா எப்படி இருந்தாலும் மலக்குல் மவுத் அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றின அந்த ஒரு பொறுப்பின் காரணமாக அல்லாஹ் மலக்குல் மவுத்துக்கு இஸ்ரேலர்கள் சொன்னவங்களுக்கு மலக்குல் மவுத்துன்ற ஒரு பொறுப்ப குடுத்தான். இப்ப இவங்க எப்படி பண்றாங்க? சிறு குழந்தைய மரணிக்க செய்றாங்க. வயித்துல உள்ள குழந்தைய உயிர கைப்பற்றாங்க. திருமணமாகி உடனே உயிர கைப்பற்றாங்க. அப்பா எத்தன மவுத்து நம்ம காதுல வாங்குறோம். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அப்படி உயிர கைப்பற்றும்போது, அதுக்கு இஸ்ரேலர்கள் சொல்றாங்க, யா அல்லாஹ் உயிர கைப்பற்றக்கூடிய பொறுப்ப நீ எனக்கு குடுத்துருக்க. உயிர கைப்பற்றக்கூடிய பொறுப்ப நீ எனக்கு குடுத்துருக்க. நான் அப்படி ஒவ்வொரு உயிரையும் நீ சொல்ற மாரி நான் உயிர கைப்பற்றினா, மக்கள் எல்லாம் என்ன திட்ட மாட்டாங்களா? மக்கள் எல்லாம் என்ன ஏச மாட்டாங்களா? எனக்கு எதிராக உன்கிட்ட வந்து கை ஏந்தமா யா அல்லாஹ் இந்த மாரி இவங்க வீட்ல உள்ள உயிர வந்து மலக்குல் மவுத் வந்து புடுங்கிட்டாருன்னு சொல்லி, எனக்கு எதிராக உன்ட்ட கையேந்த மாட்டாங்களா? அதுக்கு நான் பயப்படுறேன் அப்படின்னு சொல்லி, மலக்குல் மவுத் சொல்லும்போது அல்லாஹ் சொன்னானா, இல்ல, இல்ல. நீங்க உயிர கைப்பற்றுங்க. யாருமே யாருமே உங்களை எதையும் சொல்ல மாட்டார்கள். உங்களுக்கு எதிராக யாரும் துவாவும் செய்ய மாட்டாங்க. உங்கள திட்டவும் மாட்டாங்க. அதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி, அல்லாஹ் வந்து பொறுப்பேத்துக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப எவ்வளோ பேர் வந்து நடந்து போயிட்டு இருக்காங்க. திடீர்னு மரணிச்சுறாங்க. அதே ஒருத்தங்க தடுக்கி விட்டு கீழ விழுறாங்கன்னா, பாவி என்ன பண்ணிட்டான் பாத்தியா? அவங்க வர்றாங்கன்னு தெரிஞ்சும் குறுக்க கல்லு வச்சு கீழ விழ வச்சா நல்லா இருப்பானா அவன்? பேசுறோமா இல்லைங்களா? அதே ஒருத்தங்க நல்லா போயிட்டு இருக்காங்க. திடீர்னு மரணிச்சுறாங்க.
உடனே நம்ம என்ன சொல்றோம்? மலக்குல் மவுத் வந்து உயிர கைப்பற்றிட்டா நம்ம சொல்றோம் நம்ப? கிடையாது. அல்லாஹ நாடிட்டா மவுத் ஆயிட்டாங்க. நல்லா போயிட்டு இருந்தாங்க, மவுத் ஆயிட்டாங்க. எதிர்பார்க்கவே இல்ல, மவுத் ஆயிட்டாங்க. யாருமே சரி, யாருமே ஒரு வாய் கூட ஆதம் நபி முதல் இந்த நிமிடம் வரைக்கும் எத்தனையோ உயிர்கள் வந்து பறிக்கப்பட்டிருக்கு. எத்தனையோ உயிர்கள் வந்து மரணிச்சுட்டு இருக்காங்க. ஆனா, எந்த உயிருக்கும் சொந்தக்காரர்களும் யாரும் மலக்கல் மவுத்து கண்ணே இல்ல. மலக்கல் மவுத்துக்கு வேற வேலையே இல்ல. மலக்குல் மவுத்து உயிர வந்து கைப்பற்றிட்டாங்கன்னு சொல்லி மலக்குல் மவுத்து பெயர் யாருமே சொல்றதே கிடையாது. ஏன்னா, அல்லாஹ்வுடைய வாக்குறுதி அந்த மாரி வாக்குறுதி. நல்லா இருந்தாங்கப்பா. நேத்து கூட பாருங்க நல்லா பேசிட்டு இருந்தாங்க. நல்லா சிரிச்சுட்டு இருந்தாங்க. குடும்பத்தோட நல்லா ஃப்ரீயா இருந்தாங்க. திடீர்னு மவுத் ஆயிட்டாங்க. இப்படிதான் நம்ம வந்து காதுல வாங்குறோமே தவிர, நல்லா பேசிட்டு இருந்தாங்க. மலக்குல் மவுத் வந்தாரா, உயிர வந்து பறிச்சுட்டு போயிட்டாரு. அந்த மாரி யாரும் சொல்றது இல்ல. அல்லாஹ்வுடைய அந்த ஷெட்யூல் பாருங்க. அல்லாஹ்வோட திட்டத்த பாருங்க. சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ். அந்த மலக்குல் மவுத்த பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அந்த மலக்குல் மவுத்த பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். யார் அந்த மலக்குல் மவுத்? அந்த மலக்குல் மவுத் யார்? எத்தன பேருக்கு தெரியும்? நெறைய பேருக்கு வந்து மரணிச்சுட்டாக்கா, இந்த ஜனாசா தொழுகை 4 ரக்காயத் இருக்கு பார்த்தீங்களா? தக்பீரு இது ருக்கு, சஜ்ஜா இல்லாம, இந்த ஒரு தக்பீர்ல வந்து ஜனாசா தொழுகை தொழுவோம் பார்த்தீங்களா? அது கூட பல பேருக்கு தெரியாம இருக்கு. அல்லாஹ் பாதுகாக்கணும். அதே மாரி நம்ம உயிர கைப்பற்றக்கூடிய மலக்குல் மவுத் யாருன்னு பல பேருக்கு தெரியாது. இதெல்லாம் விடுங்க. நம்ம யாரை உயிர அதிகமாக நேசிக்கணுமோ, நேசிச்சுட்டு இருக்கோமோ, அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி பல பேருக்கு தெரியாது. சஹாபாக்கள பத்தி தெரியாது. நபிமார்கள பத்தி தெரியாது. இமாம்கள பத்தி தெரியாது. மார்க்கத்த பத்தியே தெரியாம பல பேர் இருக்காங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப நீங்களாக இருந்தாலும், நானாக இருந்தாலும், மரணிக்கிறதற்கு முன்னாடி இந்த மலக்குல் மவுத்த பார்க்காம மரணிக்க போறோம். அவங்க முகத்த பார்த்தா தான் நம்ம மரணிப்போமே! அப்படியாப்பட்ட மலக்குல் மவுத்த பத்தி எத்தன பேருக்கு தெரியும்? யார் தெரிஞ்சுக்க முயற்சி பண்றாங்க? சுபஹானல்லாஹ். அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படியாப்பட்ட மலக்குல் மவுத்த குறித்து தான் அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து அறிவிக்கிறாங்க. ஆதம் நபிய அல்லாஹ் படைச்சிடுறான். அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் அல்லாஹ் கற்றுக் குடுத்துடுறான். அதுக்கப்புறம் அவங்ககிட்ட அல்லாஹ் வந்து நெறைய உரையாடுறான், பேசுறான், எல்லாம் பண்றான். நபிமார்கள்லே 2டே 2 நபிமார்கள் தான் அல்லாஹ்வே அல்லாஹ்கிட்ட பேசுனது. ஒண்ணு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்வே நேரடியாக பார்த்து பேசியவர்கள். அதுக்கப்புறம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க முகத்தை பார்க்காமல் குரல் மூலமாக மட்டுமே அல்லாஹ்கிட்ட அதிகமாக நட்போடு உறவாட இருந்தவங்க. அப்ப ஆதம் நபிய படைச்சு அல்லாஹ் அவங்களுக்கு எல்லாத்தையும் கத்துக் குடுத்து அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கும்போது, அப்ப ஆதம் நபிகிட்ட அல்லாஹ் சொல்றான். உலகத்தில் படைக்கக்கூடிய அத்தன உயிர்களையும் ஆணையும், பெண்ணையும் இந்த மலக்குல் மவுத் உங்களுடைய உயிரை மொதற்கொண்டு மலக்குல் மவுத் தான் வந்து உயிர கைப்பற்றுவாங்க அப்படின்னு சொல்லி செய்தி சொல்லும்போது, அப்ப அல்லாஹ் கிட்ட ஆதம் நபி கேட்கறாங்களாம், யா அல்லாஹ் அந்த மலக்குல் மவுத்துடைய உருவத்த நான் பார்க்கணுமே! அவனுடைய உருவத்த நான் பார்க்கணும் யா அல்லாஹ்! அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதுக்கு கேட்கும்போது என்ன சொல்றாங்க, நான் பார்க்கணும்னு சொல்றாங்க. அதுவும் எப்படி மெயினா கேட்கறாங்க. முக்கியமா காஃபிர்களுடைய உயிர கைப்பற்றாங்கல்ல, அந்த உருவத்த நான் பார்க்கணும். ஏன்னா, அவங்கள பத்தி அல்லாஹ் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டான். மலக்குல் மவுத் வந்து இப்படி இருப்பாங்க. ஒவ்வொரு உயிரையும் கைப்பற்றும்போது, ஒவ்வொரு முகத்தை கொண்டு கைப்பற்றுவான்னு சொல்லி அல்லாஹ் சொல்லிட்டான். அதனால அல்லாஹ் கிட்ட ஆத நபி கேட்கறாங்க, யா அல்லாஹ் நான் மலக்குல் மவுத்த பார்க்கணும். அது எந்த முகத்த நான் பார்க்கணும்? காஃபிர்களுடைய உயிரை கைப்பற்றுவாங்கல்ல, அந்த முகத்த நான் பார்க்கணும் யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அல்லாஹ் சொல்றான், வேண்டாம் ஆதமே, ஆதமே வேண்டாம். அந்த ஒரு முகத்தை பார்க்க நீங்க ஆசைப்படாதீங்க. அந்த முகத்தை உங்களால் பார்க்க முடியாது. உங்களால பார்க்க முடியாது. நீங்க பார்க்க ஆசைப்படாதீங்க அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு ஆத நபி சொல்றாங்க, "இல்ல யா அல்லாஹ், இல்ல யா அல்லாஹ் கொஞ்சம் கருணை காட்டுங்க. நான் கண்டிப்பா அந்த முகத்த நான் பார்த்தே ஆகணும். நான் பார்க்க ஆசைப்படுறேன்." அப்படின்னு சொல்லும்போது, அல்லாஹ் சொல்றான், ஆத நபி அவங்களுடைய பிடிவாதத்த பார்த்து அல்லாஹ் அனுமதி குடுக்குறான். சரி பாருங்க. நான் இவ்வளோ சொல்லிட்டேன். அவங்க முகத்த உங்களால பார்க்க முடியாது நான் சொல்லிட்டேன். இருந்தாலும் நீங்க பிடிவாதமாக அந்த முகத்த பார்த்தே ஆகணும்னு சொல்றீங்க. சரி பாருங்கன்னு சொல்லி அல்லாஹ் அனுமதி குடுத்துடுறான். அப்ப மலக்குல் மவுத் வராங்க. சாதாரணமாக வராங்க. நார்மலா வராங்க. அந்த மலக்குன்ற அந்த தோரணையோட வராங்க. ஆதமே, நான் எல்லாருக்கும் ஒரே மாரி வந்து உயிர கைப்பற்றது கிடையாது. நான் எல்லாருக்கும் ஒரே மாரி நான் வந்து
உயிரை வந்து கைப்பற்ற மாட்டேன். நான் பல கோணங்கள்ல, பல முகங்கள்ல ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு முகங்கள கொண்டு நான் என்ன பண்றேன், உயிரை வந்து கைப்பற்றுவேன் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு ஆத நபி வந்து முதலா என்ன பண்றாங்க, அந்த மலக்குல் மௌத்த பார்க்குறாங்க. அவங்களுடைய அவங்கள பார்க்கும்போது, மலக்குல் மௌத்துக்கு வலது பக்கம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இருக்காங்க. இடது பக்கம் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அங்க இருக்காங்க. நடுவதுல யார் நிக்கிறாங்க? மலக்குல் மௌத் நிக்கிறாங்க. அப்ப ஆத நபி மலக்குல் மௌத்த பார்க்குறாங்க. இந்த பார்க்குற அந்த மலக்குல் மௌத்தினுடைய அந்த தோரணைய குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து வர்ணிக்கிறாங்க. மலக்குமார்களுக்கு இறக்கைகள் இருக்கு. மலக்குமார்களுக்கு இறக்கைகள் இருக்கு. 2, 2ஆகவும், 3, 3ஆகவும், 4, 4ஆகவும் அல்லாஹ் யாருக்கு எவ்வளவு ரெக்கைகள் கொடுக்க நினைக்கின்றானோ, அவ்வளவு ரெக்கைகளை குடுத்து அல்லாஹ் மலக்குமார்கள படைச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி 35வது அத்தியாயத்துல 1வது வசனமாக அல்லாஹ் வந்து சொல்லி காமிக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வந்து அறிவிக்கிறாங்க. நான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள முழுமையான தோற்றத்துல பார்த்தேன். நான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள நானு முழுமையாக தோற்றத்துல பார்த்தேன். அவங்களுக்கு 600 ரெக்கைகள் இருந்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. புகாரில 4857வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னதாக, மலக்குல் மௌத்துடைய ரெக்கைகள் 4000 ரெக்கைகளாக இருந்தது. வலது பக்கம் 2000 ரெக்கைகள், இடது பக்கம் 2000 ரெக்கைகள் இருந்தது. சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ். ஆத நபி நீங்க உயிரை கைப்பற்றக்கூடிய தோற்றத்தை நான் பார்க்கணும். மலக்குல் மௌத்தே நீங்க உயிரை கைப்பற்றக்கூடிய அந்த தோற்றத்தை நான் பார்க்கணும் அப்படிங்கும்போது, இஸ்ரேலுக்கு என்ன பண்றாங்க, ஆதமே நான் உயிரை கைப்பற்றும்போது ரெக்கைகளை விரித்து தான் நான் வந்து கைப்பற்றுவேன். வலது பக்கம் 20,000 இருக்கு. இடது பக்கம் 2 ரெக்கைகள் இருக்கு. நான் ஒவ்வொரு உயிரையும், ஒவ்வொரு ஆத்மாவுடைய உயிரையும் நான் கைப்பற்றும்போது, நான் ரெக்கைகளை தாழ்த்தி தான் நான் என்ன பண்ணுவேன், உயிரை நான் வந்து கைப்பற்றுவேன். எல்லாருக்கும் ஒரே மாரி நான் வந்து விரிக்க மாட்டேன். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தோற்றத்துல நான் வந்து விரிப்பேன். நபிமார்களுக்காக தனியாகவும், ரசூல்மார்களுக்கு தனியாகவும், நல்லடியார்களுக்கு தனியாகவும், சுஹாதாக்களுக்கு தனியாகவும், சாலிஹீன்களுக்கு தனியாகவும், முத்தகீன்களுக்கு தனியாகவும், இதே மாரி உங்களுடைய உயிரை கைப்பற்றும்போது, ரெக்கைகள இந்த மாரி உள்ளவங்களுக்கு ரெக்கைகள ஒரு விதமான வாசனைகள் கொண்டு நான் உயிரை வந்து கைப்பற்றுவேன். நான் ஒரு ரெக்கைய விரிச்சா, அது 7 வானத்தை தாண்டி போகும். அடுத்து நான் ஒன்றை விரித்தா, அந்த ரெக்கை 7 பூமிக்கு தாண்டி கீழ போகும். அப்படியேப்பட்ட ரெக்கைகள கொண்டு தான் நான் என்ன பண்றேன், உயிரை வந்து நான் கைப்பற்றேன். அந்த அந்த சராசரங்கள் அனைத்தையும் அல்லாஹ் இந்த மலக்குக்கு முன்னால் தட்டி போட்டு தட்டுல சாப்பாடு போட்டா எப்படி இருக்குமோ, அந்த சாப்பாட்டுல நம்ம கறி எப்படி பொறுக்குறோம், அதே மாரி மலக்குல் மவுத்து தான் நினைச்ச மாதிரி புரட்டி எடுப்பாங்க. அல்லாஹ் கொடுத்த லிஸ்ட்ட டெய்லி எடுத்து பார்ப்பாங்க. லிஸ்ட்ட டெய்லி எடுத்து பார்ப்பாங்க. டெய்லி எடுத்து பார்த்து கறிய பொறுக்குற மாரி, இன்னைக்கு யாருடைய மவுத்து, இன்னைக்கு யாரு உயிர கைப்பற்றும், இன்னைக்கு யாருடைய கைப்பற்றும்ன்னு சொல்லி, அந்த மாரி உயிர வந்து கைப்பற்றுவாங்க. ஒவ்வொரு நாளும் மலக்குல் மவுத்த 5 முறை நம்ம எப்படி 5 வேள தொழுகுறோமோ, அது அல்லாஹ் பாதுகாத்த மக்கள தவிர. சரிங்களா? 5 முறை என்ன பண்ணுவாங்க, அந்த லிஸ்ட்ட எடுத்து எடுத்து பார்ப்பாங்க. அந்த லிஸ்ட்ட பார்த்து உயிர வந்து கைப்பற்றுவாங்க. யாருடைய லிஸ்ட்ல அந்த லிஸ்ட்ல யாருடைய பெயர் இருக்குதோ, உடனே அவங்கட்ட வந்துருவாங்க. வந்து அவங்களுக்கு தகுந்த மாரி அவங்க என்ன பண்ணுவாங்க, ரெக்கைகளை தாழ்த்தி உயிரை வந்து கைப்பற்றுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிறாங்க, மலக்குல் மவுத் ரெக்கையை விரிச்ச உடனே ரெக்கையிலிருந்து ஒவ்வொரு வாசனையும் வரும். அதனை நல்லோருக்கு மட்டும் தான் அந்த மாரி வாசனை வரும். சொர்க்கவாசிகளுக்கு மட்டும் தான் அந்த வாசனை வரும். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அப்படி சொர்க்கவாசிகளுக்கு அந்த மாரி வாசனை கொண்டு சொர்க்கத்தை காட்டி உயிரை பறிக்கும்போது தான், அவங்களுடைய உயிர் இலகுவான முறையில அவங்கள விட்டு பிரியுது. அவங்க உயிர் அவங்கள விட்டு பிரிய ஆரம்பிக்குது. அதுவும் ஒரு சில மவுத்து நம்ம பார்த்துருப்போம். ஒரு சில மவுத்து விரல விட்டு எண்ணலாம். ஒரு சில மவுத்து. அவங்க மரணிக்கும்போது அவங்களுடைய முகம் அப்படியே சிரிச்ச அப்படியே சிரிப்பா இருக்கும். சிரிச்ச நிலையில மரணிப்பாங்க.
சிரிச்ச நிலையில மௌத்தாகி இருப்பாங்க. அது காரணம் என்ன நினைக்கிறீங்க? அது காரணம் என்னவாக இருக்கும்? அவங்கள உயிர கைப்பற்றும்போது மலக்குல் மவுத் அவங்களுக்கு நற்செய்திய சொல்லி உயிர கைப்பற்றுறாங்க. நீங்க வந்து வந்துடுங்க. நல்ல ஆத்மாவே வந்துடுங்க. அல்லாஹ் உங்களுக்கு என்ன வச்சிருக்கான் தெரியுமா? நீங்க எங்க போக போறீங்கன்னு தெரியுமா? உங்களுக்கு அல்லாஹ் தயார் செஞ்சிருக்கக்கூடிய ஒரு மாளிகை தெரியுமா? தோ பாருங்க அப்படின்னு சொல்லி, அவங்க மரணிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க பூமியில் உயிரோடு இருக்கும்போது, அந்த சக்கராத்து நேரத்துல அந்த உயிர் போகக்கூடிய அந்த நொடியில, மலக்குல் மவுத் அவங்களுக்கு சொர்க்கத்தை காட்டுவாங்க. தோ பார் அல்லாஹ் உங்களுக்கு தேர்வு செய்திருக்கக்கூடிய சொர்க்கத்த பாரு, மாளிகைய பாரு. இந்த மாளிகைக்கு வர்றதுக்கு உனக்கு ஆசை இல்லையா? நீ வர விரும்பலையா நீனு? வாப்பா வந்துடு. இது நிலையில்லாத உலகம். இது அழியக்கூடிய உலகம். நீ உன் இடத்துக்கு வந்துடு. அல்லாஹ் உனக்கு எப்படியாப்பட்ட ஒரு மாளிகை வச்சிருக்கான். ஒரு சொர்க்க சோலைய வச்சிருக்கான். சொர்க்க பூஞ்சோலைய வச்சிருக்கான். பாத்தியா? எவ்வளவு வாசனை பாத்தியா? மாளிகை பாத்தியா? பிரம்மாண்டமா அல்லாஹ் வச்சிருக்கான்ப்பா. வாப்பான்னு சொல்லி அந்த சொர்க்கத்தை காமிச்சு அதனுடைய வாசனையை காமிக்கும் போதுதான் மரணிக்கக்கூடிய அந்த நபர் அவ்வளோ ஒரு சந்தோஷம். அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொல்லும் போதே அப்படியே கண்ணு கலங்குது, உடம்பு நடுங்குது, சிலுக்குது. அவ்வளோ சந்தோஷம். நம்ம பூமியில வாழ்ந்ததுக்கு அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய வெகுமதி, மிகப்பெரிய ஒரு கிஃப்ட், மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து. அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி சந்தோஷம் தாங்காது. அத மக்கள்கிட்ட சொல்ல ஆசைப்படுவாங்க. மனைவிட்ட சொல்ல ஆசைப்படுவாங்க, புருஷன்ட்ட சொல்ல ஆசைப்படுவாங்க, பிள்ளைங்கள்ட்ட சொல்ல ஆசைப்படுவாங்க. மக்களே அழுகாதீங்க, புருஷனே அழுகாதீங்க, மனைவியே அழுகாத, பிள்ளைய அழுகாத, அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை வச்சிருக்கான், நான் சொர்க்கத்து தான் போறேன்னு சொல்லி அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல நினைப்பாங்க. ஆனாலும் ஆனாலும் அவங்களால சொல்ல முடியாது. அல்லாஹ் சொல்ல விட மாட்டான். அப்படியே சிரிச்ச நிலையில வந்து மரணிச்சிருவாங்க. இப்படிதான் பல பேர் சிரிச்ச நிலையில வந்து மரணிக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இதுவும் கொடுமையான மரணங்கள்லாம் இருக்கு. அல்லாஹ் பாதுகாக்கணும். கொடுமையான மரணங்கள்லாம் இருக்கு. ஆதம் நபி வந்து அவங்களுடைய மரணிக்கக்கூடிய அந்த உருவத்த காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுக்கு இஸ்ரேல் தேசம் சொல்லக்கூடிய பதிலு, ஆதமே எனக்கு இன்னொரு முகம் இருக்கு. இந்த ஒரு முகம் மட்டும் இல்ல. இந்த ஒரு முகம் மட்டும் இல்ல. எனக்கு இன்னொரு முகமும் இருக்கு. அந்த முகத்த நீங்க பார்க்க நினைக்காதீங்க. அந்த முகத்த நீங்க பார்க்க நினைக்காதீங்க. அந்த முகத்த நானு காபிர்களுக்கும், மஜூசிகளுக்கும், யகூதிகளுக்கும், முனாஃபிகர்களுக்கும், நசராக்களுக்கும், நயவஞ்சகர்களுக்கும், நான் கெட்டவங்களுக்கும் நான் வச்சிருக்கேன். அத நீங்க பார்க்க நினைக்காதீங்க. நீங்க பார்த்தீங்கன்னா, அது உங்களால தாங்க முடியாது. நீங்க தாங்க மாட்டீங்க. அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை சொல்றாங்க. நீங்க பார்க்காதீங்கன்றாங்க. ஆத நபி சொல்றாங்க, மலக்குல் மௌத்தே, நான் அல்லாஹ்ட்ட கேட்டதே அதுதான். உங்கள நான் பார்க்கணும் ஆசைப்பட்டது, அந்த ஒரு முகத்தை பார்க்க தான். எந்த முகத்த? காஃபிர்களுடைய முகத்த நீங்க எப்படி கைப்பற்றுவீங்கன்றத பார்க்க தான், நான் அல்லாஹ்கிட்ட அனுமதியே கேட்டேன். அத காட்ட மாட்டேன்னு சொல்றீங்களே! அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அதுக்கு இஸ்ரேல் தேசம் சொல்றாங்க, சரி அல்லாஹ் அனுமதி கொடுத்தவுடன் எனக்கு என்ன இருக்கு? நான் காட்டுறேன். ஆனா நீங்க தாங்க மாட்டீங்க. பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆத நபி சொன்ன உடனே ரெக்கைகள இஸ்ராயேல் மலக்குல் மவுத் விரிக்கிறாங்க. விரிச்ச உடனே பாவிகளுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய தோற்றத்த காட்டுறாங்க. அந்த ரெக்கைகள்ல பயங்கரமாக இருந்தது. அந்த ரெக்கைகள் ஒவ்வொரு ரெக்கைகளும் பயங்கரமாக இருந்தது. அதாவது ரெக்கைகளுடைய ஓரத்தில நெருப்பாலான பல ஆயுதங்கள் தொங்கவிடப்பட்டிருந்தது. நெருப்பாலான பல ஆயுதங்கள் சுத்தி, கடப்பாரை, கோடாரி அப்படின்னு சொல்லி பல ஆயுதங்கள் தொங்கவிடப்பட்டு இருந்தன. அது மட்டும் இல்லாம பல ரெக்கைகள்ல நெருப்பு கொந்தளிச்சு கக்கிக்கிட்டே இருந்துச்சு. சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ். இதன பார்த்த உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பயங்கரமான ஒரு சத்தம். ஒரு அதிர்ச்சிய கண்டா எப்படி கத்துவாங்களோ, ஒரு பேரதிர்ச்சிய பார்த்தா எப்படி பயந்து விழுவாங்களோ, அதே மாரி பயங்கரமான ஒரு சத்தம் போட்டு அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லி மயக்கம் அடிச்சு கீழ விழுந்துட்டாங்க. எவ்வளவு நேரம் மயக்கத்துல இருந்தாங்க தெரியுமா? 1 மணி நேரமா? 2 மணி நேரமா? 1 நாள், 2 நாளா? கிடையாது. 1 வாரம் 8 நாள். 8 நாள்.
8 நாள் என்ன பண்றாங்க, அந்த மயக்கத்திலேயே இருந்திருக்காங்க. ஒரு நபியாலேயே அந்த உருவத்த பார்க்க முடியலன்னா, பாவம் மட்டுமே செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நாம்ப, இந்த நிலையில் மலக்குல் மௌத்த பார்த்தால், நம் நிலை என்ன? பாவம் செய்த நிலையில் மலக்குல் மௌத்த நம்ம சந்திச்சா, நம்ம நிலை என்ன? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ் அக்பர். இப்படியாப்பட்ட மலக்குல் மௌத்த தான் நானும் நீங்களும் பார்க்க இருக்கோம். பார்க்க போறோம். அல்லாஹ் அக்பர். ஒவ்வொரு நபிமார்களும் இதனை குறித்து பல வகைகள் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. உதாரணமாக எடுத்துக்கிட்டா, ஒரு மனிதன் உடம்புல 1000 வெட்டு வெட்டுனா என்ன வேதனை இருக்குமோ, அதை விட பயங்கரமான வேதனையாக இருக்கும் இந்த சக்ராத்துன்ற வேதனை. இந்த சக்ராத்தினுடைய வேதனை ஒரு மனுஷ உடம்புல 1000 முறை வெட்டுனா என்ன வேதனை வலி இருக்குமோ, அதை விட பயங்கரமாக இருக்கும் சக்ராத்துடைய வேதனைன்றாங்க. இன்னொரு உதாரணம் எடுத்துக்கிட்டா, ஒரு மனிதன் 1000 வருடம் வாழ்ந்து, அந்த மனிதனுக்கு 1000 வருடம் பயங்கரமான கொடுமைகள அனுபவிச்சு, அதுக்கப்புறம் அவன 1000 முறை வெட்டுனா, ஒரு மனுஷனுக்கு என்ன வலி, வேதனை இருக்குமோ, அதை விட பல மடங்கு அதிகமாக இருக்கும் சக்ராத்துடைய வேதனை. இந்த வேதனை அனைத்தும் சக்கரத்துல ஒரு நிமிஷத்துல நடந்துடும். ஒரே நிமிடம். அந்த வேதனை 60 செகண்ட் தான். ஒரே நிமிஷத்துல இந்த 1000 வெட்டுக்கான அந்த வேதனை நம்மளுக்கு நடந்து முடிஞ்சிடும். அந்த சக்கராத்து யாரையும் விட்டு வைக்காது. இந்த சக்கராத்து யாரையும் விட்டு வைக்காது. இந்த சக்கராத்து நம்ம நபியும் விட்டு வைக்கல. நம்ம உயிருக்கு உயிராக நேசிக்கக்கூடிய, உயிருக்கு மேலாக நேசிக்கக்கூடிய, இன்னைக்கு நம்ம நேசிச்சுட்டு இருக்கோம் பாத்தீங்களா, அந்த நபியும் கூட விட்டு வைக்கல. சுபஹானல்லாஹ், அல்லாஹ் அக்பர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மரணிக்கிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபிட்ட வராங்க. கைஃப தஜுதக யா ரசூலுல்லாஹ், கைஃப தஜுதக, இப்ப எப்படி உங்களுக்கு உடம்பு இருக்கு? உடம்பு நல்லா இருக்கா உங்களுக்கு? அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எதுவுமே லேசா ஆகல ஜிப்ரீலே, எதுவுமே குறையல. வலிகளும் வருத்தமும் இன்னும் அதிகமாயிட்டே போகுது. வலிகளும் வருத்தமும் எனக்கு இன்னும் அதிகமாயிட்டே போகுது. கூடிக்கிட்டே போகுது ஜிப்ரீலே. மயக்கம் வர வருது ஜிப்ரீலே. எதுவுமே மாறல அப்படிங்கும்போது, அல்லாஹ் உங்களுக்கு சிஃபாத்த கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. மறுநாள் வராங்க. திரும்பவும் கேட்கறாங்க, யா ரசூலுல்லாஹ், எப்படி இருக்கு உடம்புன்னு கேட்கறாங்க. திரும்பவும் ரசூலுல்லாஹ் இதே தான் சொல்றாங்க. இதே மாதிரி 3 நாள் 3 நாள் கழிச்சு வராங்க. 3ஆம் நாள் கழிச்சு ரபியுல் அவ்வல் பிறை 12 திங்கள் லுகர் நேரம் ஆகுது. அந்த டைமுக்கு வராங்க. யா ரசூலுல்லாஹ், யா ரசூலுல்லாஹ், வெளியில ஒருவர் உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க. வெளியில ஒருவர் உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க. நீங்க அனுமதி குடுத்தா அவங்க உள்ள வருவாங்க. எந்த ஒரு நபிமார்களுக்குமே அல்லாஹ் முன்னாடியே சொல்லிடுவான். உலக வாழ்க்கையா, மர்ம வாழ்க்கையா சூஸ் பண்ணுங்கன்றுவான். அவங்க சூஸ் பண்ண சொன்னதுக்கு அப்புறம் கரெக்ட் டைமுக்கு அவங்க விதிக்கு தகுந்த மாதிரி அல்லாஹ் என்ன பண்ணுவான், மலக்குல் மௌத்த அனுப்பிடுவான். ஆனா அல்லாஹ் என்ன பண்றான், மலக்குல் மௌத்த அல்லாஹ் அனுப்பியிருக்கான். யார்கிட்ட அனுமதி கேட்கறாங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்ட்ட அனுமதி கேட்கறாங்க. யா ரசூலுல்லாஹ், என் கூட ஒருத்தர் வந்திருக்காரு, நீங்க அனுமதி கொடுத்தா உள்ள வரேன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லும்போது, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உள்ள வர சொல்லுங்க, உள்ள வர சொல்லுங்க அப்படிங்கும்போது, சலாம் சொல்லிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்க. உள்ள வர சொல்றீங்களா அவர? நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்க. அல்லாஹ் இந்த வாய்ப்ப அல்லாஹ் எந்த நபிமாருக்குமே கொடுக்கல. அல்லாஹ் உங்களுக்கு குடுத்துருக்கான். நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க நினைச்சீங்கன்னா உலக வாழ்க்கை தேர்வு செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்க சொல்றாங்க. நபிமார்களுக்கு மட்டும் தான் இந்த குடுப்பான். எல்லா நபிமார்களுக்கும் திடீர்னு தான் மலக்குல் மௌத் வருவாங்க. இந்த சாய்ஸ் கேட்டு அல்லாஹ் திடீர்னு மலக்குல் மௌத்த அனுப்பி உயிரை கைப்பற்ற சொல்லுவான். ஆனா அல்லாஹ் உங்களுக்கு ஸ்பெஷலா வந்து இந்த ஒரு வாய்ப்ப வந்து குடுக்குறான். மறுபடியும் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு வாய்ப்ப கேட்கறான். ஒரு வாய்ப்பு குடுக்குறான். யோசிச்சு பதில் சொல்லுங்க யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொன்ன உடனே நாமளும் அத என்ன சொல்லியிருப்போம்? ஆ சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஜிப்ரீலே வர சொல்லுங்க அப்படின்றாங்க. உங்களுக்கு அல்லாஹ் 2 சாய்ஸ் குடுத்துருக்கான் யா ரசூலுல்லாஹ். திரும்பவும் சொல்றாங்க. அவங்க மலக்குல் மௌத்துக்கே இது நபி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கே மனசு வரல. மலக்குல் மௌத்துக்கே மனசு வரல.
மலக்குல் மௌத் உள்ள வராங்க, சலாம் சொல்லிட்டு உள்ள வராங்க. இவங்களும் பதில் சலாம் சொல்லிட்டு உள்ள அழைக்கிறாங்க. உள்ள வந்துட்டாங்க. மலக்குல் மௌத் சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ் உங்களுக்கு 2 சாய்ஸ் குடுத்துருக்கான். நீங்க நெனச்சா உங்க விதிப்படி நான் என்ன பண்ணலாம்? உங்க ரூஹ நான் எடுக்கலாம். நீங்கள் விரும்பினால் நான் திரும்பி போயிர்றேன். அப்படின்னு சொன்னோமே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுங்களா? அல்லாஹ் என்னுடைய கலா கதிர்ல, அல்லாஹ் என்னுடைய விதியில என் ரூஹ் எப்போ போகணும்னு சொல்லி அல்லாஹ் எழுதியிருக்கானோ, அந்த விதியின்படி என் ரூஹ நீங்க எடுத்துருங்க. என்ன மரணிக்க செஞ்சுருங்க. அப்படின்னு சொல்லும்போது, அழுகுறாங்க, அழுகுறாங்க, அழுகுறாங்க. நபியுடைய உயிரை பறிக்க மலக்குல் மௌத்துக்கு தைரியம் கிடையாது. ரசூலுடைய உயிரை கைப்பற்ற மலக்குல் மௌத்திற்கு எல்லா உயிரையும் எந்த ஒரு தயக்கம் இல்லாம விடுக்கு 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 புடுங்கக்கூடிய மலக்குல் மௌத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உயிரை கைப்பற்றுறதுக்கு தயங்குறாங்க. தைரியம் கிடையாது. அழுகுறாங்க. அவங்க காலினுடைய கட்ட விரலின் நுனியிலிருந்து உயிரை பறிக்கிறாங்க. நுனியிலிருந்து உயிரே பறிக்கிறாங்க. அந்த வேதனை தாங்க முடியாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? இந்த சக்கராத்துல தான் மரணிக்கிறதுக்கு முன்னாடி மலக்கல் மௌத்த உயிரை பிடுங்கிட்டு இருக்காங்க. சக்கராத்துன்னு சொல்லக்கூடிய வேத ரசூலாக்கு நடந்துட்டு இருக்கு. ஓ மனித குலமே, ஓ மனித குலமே, மவுத்திற்கு இன்னொரு பேர் இருக்கு. அதுதான் சக்கராத். மவுத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு. அதுதான் சக்கராத். அது யாரையும் விட்டு வைக்காது. யாரையும் விட்டு வைக்காது. என்னையும் விட்டு வைக்கல. சக்கராத்து இவ்வளவு கஷ்டமா? சக்கராத்து இவ்வளவு கஷ்டமா? அப்படின்னு சொல்லிட்டு மலக்குல் மௌத் சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், யா ரசூலுல்லாஹ், 70ல ஒரு பங்கு தான் உங்களுக்கு நான் சக்கராத்துடைய வேதனை அல்லாஹ் கொடுத்திருக்கான். மத்தவங்களுக்கு 70க்கும் மேற்பட்ட சக்கராத்து வேதனை அல்லாஹ் கொடுத்திருக்கான்னு சொன்ன உடனே அல்லாஹ் அக்பர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யா அல்லாஹ், சக்கராத்து இவ்வளோ ஒரு கொடுமைன்னு தெரிஞ்சு இருக்குது. ரப்பு ரஹ்மானே, என்னுடைய உம்மத் இதை தாங்காதடா யா அல்லாஹ். இந்த சக்கராத்துடைய கொடுமை, இந்த சக்கராத்துடைய வேதனை என்னுடைய உம்மத்து தாங்காதடா யா அல்லாஹ். ஆத நபி முதல் என்னுடைய இறப்புக்கு அப்புறம் எந்த ஒரு மவுத்து வந்தாலும், எந்த மக்களுக்கு நீ மவுத்து எடுக்கிறதாக இருந்தாலும், அவங்களுக்கு வரக்கூடிய சக்கராத்த அனைத்தையும் ஒட்டுமொத்தம் எனக்கே குடுத்துடுறா யா அல்லாஹ். என் உம்மத்துக்கு குடுக்காதே. என் உம்மத்தால இந்த சக்கராத்துடைய வேதனை தாங்க முடியாதுன்னு சொல்லி, மரணிக்கிற நேரத்துல மொதற்கொண்டு நமக்காக நமக்காக உயிர் போகிற அந்த தருணத்துல கூட நமக்காக உம்மத்து உம்மத்து நாம தாங்க மாட்டோம்ன்னு சொல்லி அல்லாஹ்கிட்ட துவா செஞ்சிருக்காங்கன்னா, அப்படியாப்பட்ட நபிய மறந்து தான் நம்ம கேவலமான ஒரு வாழ்க்கையாக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அவங்கள மறந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அவங்க சொன்ன மாரி நம்ம வாழ்க்கைய வாழல. அவங்க எப்படி வழி காமிச்சாங்க அந்த மாரி வாழ்க்கைய நம்ம வாழல. அவங்கள நம்ம உயிருக்கு மேலாக நம்ம நேசிக்கல. அவங்க சொன்னத நம்ம ஃபாலோ பண்ணல. நம்ம பின்பற்றல. எதுவுமே நம்ம செய்யல. ஆனா, அந்த ஒரு நபி, அந்த ஒரு மனிதர் மரணிக்கிற தருணத்துல கூட தன் பேர பிள்ளைங்களுக்கு கேட்கல, தன் மனைவிமார்களுக்கு கேட்கல, யாருக்குமே கேட்கல. அவங்க யாருக்காக கேட்டாங்க? இந்த சக்கராத்து என்னுடைய உம்மத்து தாங்கல, ஒட்டுமொத்த மக்களுடைய சக்கரத்தையும் என் மீது இறக்கடல, நான் தாங்கிக்கிறேன். என் மக்கள் தாங்க மாட்டாங்கன்னு சொல்லி நமக்காக துவா செஞ்சிருக்காங்கன்னா, அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். இந்த மலக்க தான் நம்ம மரணிக்கும்போது நீங்கள் நானும் பார்க்க இருக்கோம். நீங்கள் நானும் பார்க்க போறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மலக்கல் மௌத்துக்கும் மரணம் இருக்கு. இந்த மலக்கல் மௌத்துக்கும் மரணம் இருக்கு. உலகம் அழிக்கப்பட்டு, முதல் சூரு ஊதப்பட்ட உடனே வானம், பூமி உள்ள எல்லாத்தையும் அல்லாஹ் ஒட்டுமொத்தமாக அழிச்சிடுவான். 5 பேர தவிர. ஒட்டுமொத்த மக்களும் அழிஞ்சிடுவார்கள். எல்லாமே அழிஞ்சிடும். தரம் மட்டமாக. எப்படி நம்ம வீட்டுக்கு தளம் போட்டா எப்படி நம்ம தரமட்டமாக சிமெண்ட் பூசுறோமோ, அதே மாரி அல்லாஹ் என்ன பண்ணுவான்? தரமட்டமாக அல்லாஹ் பூமிய ஆக்கிடுவான். 5 பேர் இருப்பாங்க. யாரு? ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராபீல் அலைஹிஸ்ஸலாம், அமலத்துல் அர்ஸ், அரசை சுமக்கக்கூடிய 8 வானவர்கள் இருப்பாங்க. இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம், அதாவது மலக்குல் மௌத் இருப்பாங்க. 5 பேர் இருப்பாங்க. அப்ப அல்லாஹ் கேட்பானா? யார்ட்ட கேட்பான்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கேட்பானா? ஜிப்ரீலே, இப்ப யார் இருக்கா? எங்க ஆடுனவங்கலாம் எங்க? நாதா ராஜான்னு சொன்னவங்கலாம் எங்க? எவனும் கிடையாது. இப்ப யார்டா இருக்கீங்க? ஒருத்தனும் இல்லடா. நான் தானே நிலையானவன். அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஒவ்வொரு கேள்வியும் கேட்கும்போது,
அவனுடைய அரிசில உக்காந்து சும்மா கம்பீரமா கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. அவனுடைய அரிசில அவனுக்கான ஒரு பாணியில, ஒரு தோரணையில, அந்த ஸ்டைல்ல அல்லாஹ் தன் அரிசியின் மீது உக்காந்து, சாதாரணமா ஒரு பொறுப்புல பூமியில சாதாரணமா வாழக்கூடிய ஒரு மனுஷன், அழியக்கூடிய மனுஷன ஒரு பதவியில நின்னுட்டா, யாராவது ஒருத்தவங்க வராங்கன்னா, அவனுடைய அந்த ஸ்டைல், அவனுடைய ஆக்டிவிட்டி, அவன் உட்கார்ற ஸ்டைலு, நடக்கிற ஸ்டைலு, பேசுற ஸ்டைலு எல்லாம் டிஃப்ரெண்ட்டா மாறிடும். நான் தான் அப்படின்ற மாரி ஒரு கர்வம் வந்துரும். மனுஷனுக்கே அந்த கர்வம் இருக்குன்னா, உலகத்த படைச்சு ஆண்டு பரிபக்குவப்படுத்தக்கூடிய அரசனாச்சே! வல்லனாச்சே! ஆ ராஜாவாச்சே! அவனுக்கு என்ன இருக்கும்? கெத்து. நெனச்சு பாருங்க. அவனுக்கான பாணியில அந்த அரிசில உக்காந்து அல்லாஹ் கேட்பானாம். "ஜிப்ரிலே, இப்ப யார் இருக்கா சொல்லுங்க?" அப்படிங்கும்போது, அப்ப ஜிப்ரீல் சொல்லுவாங்க, "யா அல்லாஹ், எல்லாமே அழிஞ்சுட்டாங்க யா அல்லாஹ். மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம், அம்லத்துல் அர்ஷ் இருக்காங்க, மலக்குல் மவுத் இருக்காங்க. நான் இருக்கேன் யா அல்லாஹ். அழியாத முகமாக நீ இருக்க யா அல்லாஹ். வேற யாருமே இல்லடா யா அல்லாஹ்." அப்படிங்கும்போது, அப்ப மலக்குல் மவுத்ட்ட அல்லாஹ் சொல்லுவானா, "மலக்கே, அப்படி நீங்க மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் உயிர கைப்பற்றுங்க." மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் உயிர கைப்பற்றுங்கும்போது, அவங்க உயிர வந்து கைப்பற்றுவாங்க. அல்லாஹ் மறுபடியும் கேட்பான், "இப்ப யார் இருக்காங்கும்போது?" இதே மாரி ஒவ்வொருத்தவங்க சொல்லிட்டு வருவாங்க. மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் உயிர கைப்பற்றுவாங்க. இஸ்ராபீல் உயிர கைப்பற்றுவாங்க. அமலுக்கு அரசு இருக்காங்கல்ல, அவங்களுடைய உயிரும் கைப்பற்றுவாங்க. இப்ப யார் யார் இருக்கான்னு சொல்லி அல்லாஹ் கேட்கும்போது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, "யா அல்லாஹ், பலகீனமாக இருக்கக்கூடிய நானும், மலக்குல் மௌத்தும் அழியாத உன்னுடைய திருமுகம் தவிர வேற எதுவுமே இல்லடா யா அல்லாஹ்." அப்படிங்கும்போது, அப்ப அல்லாஹ் சொல்லுவானா மலக்குல் மௌத்துட்ட, "மலக்குல் மௌத்து, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க உயிர கைப்பற்றுங்க." சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ். மலக்குகளுடைய தலைவர். ஆதம் நபி முதல் இறுதி நபி வரைக்கும் தூது செய்திய அல்லாஹ் கிட்ட இருந்து நேரடியாக பேசி, அந்த தூது செய்திய வாங்கிட்டு வந்த ஒரு தூதுவர். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க. அவங்களுடைய உயிர கைப்பற்ற சொல்றாங்க. அதே மாரியே சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன். மலக்குல் மவுத் அவங்களுடைய உயிர் கைப்பற்ற போகும்போது, சொர்க்கத்துக்கும், நரகத்துக்கும் நடுவுல உக்கார்றாங்க. அவங்களுக்கு மொத்தம் 600 ரெக்கைகள் இருக்கு. வலது பக்கம் 300, இடது பக்கம் 300. அவங்க உட்கார்றாங்க. அங்க உட்கார்ந்த உடனே அவங்களுடைய உயிர வந்து கைப்பற்றப்படுது. உயிர கைப்பற்றப்படும்போது, அப்படி ஒரு சத்தம், அப்படி ஒரு சத்தம். சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இவங்களுடைய குரல், இவங்களுடைய மரணிக்கக்கூடிய குரல்லாம் நீங்க நம்ம பூமியில எழக்கூடிய ஒரு உயிரில மக்கள்லாம் காதுல வாங்குனா, கேட்ட அடுத்த செகண்ட மரணிச்சுருவாங்க. நெஞ்சு வெடிச்சு, இதயம் வெடிச்சு மரணிச்சுருவாங்க. அப்படி ஒரு குரல், சத்தம். அப்ப அவங்க அப்படியே சாஞ்சு உயிரை விட்டு சாஞ்சு கீழ விழுகும்போது, அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வை புகழ்ந்தவங்களாக என்ன பண்றாங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து மரணிக்கிறாங்க. அடுத்து அல்லாஹ் கேட்கறான். 2டே 2 பேர் தான். அல்லாஹ் கேட்கறான், "இப்ப யார் இருக்கா? இப்ப யார் இருக்கா?" அப்படின்னு கேட்கும்போது, மலக்குல் மவுத் அப்படியே நடுங்குனவங்களாக, பயந்தவங்களாக சொல்றாங்க, "யா அல்லாஹ், பாவப்பட்ட பலகீனமாக இருக்கக்கூடிய என்னையும், உன்னையும் தவிர வேற யாருமே இல்ல. யா அல்லாஹ்." அப்படின்னு சொல்லும்போது, அல்லாஹ் சொல்லுவானா, "அப்படியா? சரி, சரி, சரி. மலக்குல் மவுத்தே, இஸ்ராயேல நீங்க ஒண்ணு செய்யுங்க. உங்க உயிர நீங்களே எடுத்து வெளிய வச்சுருங்க. நீங்களே மரணிச்சுருங்க." அப்படின்னு சொல்றான் அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். எப்படி பார்த்தீங்களா? உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குல் மௌத்துக்கும் மரணம் இருக்கு. அவங்களும் மரணிக்க செய்வாங்க. அப்ப அவங்க என்ன பண்றாங்க? எப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உயிர கைப்பற்றுறாங்களோ, அதே மாரியே சொர்க்கத்துக்கும், நரகத்துக்கும் நடுவுல உக்காந்து, நாமெல்லாம் வந்து அடுத்தவங்க கால்ல முள்ளு குத்துச்சுனாக்கா, முள்ளு எடுக்க சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? போட்டு கொடஞ்சு எடுப்போம். பொறுத்துக்க கத்துவாங்க, கதறுவாங்க. "பச்சைய பாரு, அத பாரு, இத பாரு." அவங்க சிந்தனைய திருப்புறதுக்காக நம்ம பல யோசனை சொல்லுவோம். அங்க பாரும்மா, இங்க பாரும்மா, சிரிப்ப காட்டுவோம். வேற ஏதாவது அவங்க சிந்தனை நம்ம திருப்புவோம். ஆனா என்ன பண்ணுவோம்? கொடஞ்சு எடுப்போம். முள்ளு எடுக்கிற வரைக்கும் கொடஞ்சு எடுத்துட்டே இருப்போம். அந்த வலி அவங்களுக்கு தான் தெரியும். நம்ம என்ன சொல்லுவோம்? பொறுத்துக்க, பொறுத்துக்க, முடிஞ்சுச்சு, முடிஞ்சுச்சு. இதுக்கே கத்துற? கொஞ்சம் பொறுத்துக்க, பொறுத்துக்க. ஆயிடுச்சு, ஆயிடுச்சு நம்ம கத்துவோம். ஏன்னா நம்ம என்ன பண்றோம்? அடுத்தவங்களுக்கு முள் எடுக்கும்போது அப்படிதான் பண்ணுவோம். ஆனா அதே முள்ளு நம்ம கால்ல குத்துச்சுன்னா, நம்ம என்ன பண்ணுவோம்? அப்படியே லேசா, லைசா இந்த பலூன்ல அப்படியே ஊசி வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாரி நம்ம பொறுமையா என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு வலிக்கும்ல. நம்ம பொறுமையா நம்ம எடுப்போம். அதே மாதிரி மலக்குல் மவுத் என்ன பண்றாங்க, தன் உயிரை பொறுமையாக நம்ம கால்ல முள்ளு குத்துனா, நாம எப்படி அந்த முள்ளு நோகாம எடுப்போமோ, வலி இல்லாம எடுப்போமோ,
அதே மாதிரி மலக்குல் மவுத் என்ன பண்றாங்க? தன் உயிரை எடுப்பதற்காக உயிரை மெதுவா எடுக்குறாங்க. அந்த வேதனை அந்த ஒரு சக்கராத்து வேதனைய அவங்களால தாங்கிக்க முடியல. கத்துறாங்க, கத்துறாங்க. அப்பதான் சொல்றாங்க, யா அல்லாஹ்! சக்கராத்து இவ்வளோ கொடுமையானது, இவ்வளோ வலியானது தெரிஞ்சிருந்தா, நல்லவங்க முத்திகீன்கள், சாலிஹீன்கள், சுஹாதாக்கள், ஷஹீதுகள், நபிமார்களுடைய உயிரு, எல்லா சஹாபாக்கள் உயிரு, இந்த மாரி அவங்களுடைய உயிர நான் மெதுவா கைப்பற்றிருப்பேனே யா அல்லாஹ்! எனக்கு தெரியலையே! சொல்லுவாங்கல்ல, தலைவலியும், வயித்து வலியும் தனக்கு வந்தா தான் தெரியும்னு சொல்லுவாங்கல்ல. ஒருத்தங்க கஷ்டத்துல இருக்காங்கம்போது நம்ம ஈஸியா நம்ம வந்து ஆறுதல் சொல்லிடுவோம். அதுக்கு அவங்க பதில் சொல்லுவாங்க. "நீ ஈஸியா நீ வந்து பதில் சொல்லிடுவ. என் வலி உனக்கு தெரியாது. நான் அனுபவிக்கிற வலி உனக்கு இருந்தா தான் உனக்கு அந்த வலி தெரியும்னு" சொல்லுவாங்கல்ல. 100க்கு 100 உண்ம. 100க்கு 100 உண்ம. அப்ப எல்லா உயிரையும் கைப்பற்றின மலக்குல் மவுத்து, தான் உயிரை எடுத்து வைக்கும்போது தான், அந்த சக்ராத்துடைய அந்த வலிய அவங்க உணர்றாங்க. அப்பதான் அவங்க கதர்றாங்க. இவ்வளவு வலின்னு தெரிஞ்சிருந்தா, நான் இந்த மாரி நல்லவங்களுடைய உயிரெல்லாம் கைப்பற்றும்போது, இன்னும் இலகுவாக, இன்னும் மெருவாக, இன்னும் ஈஸியாக நான் வந்து உயிர கைப்பற்றிருப்பேனே அப்படின்னு சொல்லி, தன் உயிரை எடுத்து வெளியே வைத்தும் அவங்களும் மரணிக்கிறாங்க. அவங்களும் மரணிக்கிறாங்க. அப்பதான் அப்பதான் அல்லாஹ் ஒரு வார்த்தைய சொல்றான். அர்-ரஹ்மான்ல சொல்றான். "இப்ப யாருடா இருக்கீங்க? இப்ப யார் இருக்கா? வாங்கடா. எல்லாமே அழிஞ்சு போச்சு. எல்லாம் அழியக்கூடியது. என்ன தவிர, என் முகத்த தவிர. நான் மட்டும் தான்டா நிலையானவன். நான் மட்டும் தான் இறுதியானவன். என்ன அழிக்க யாருமே கிடையாது. நான் மட்டும் தான் இருக்கேன்னு" சொல்லி அல்லாஹ் கம்பீரமாக ஒரு வசனத்த சொல்லியிருப்பான். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ் அப்படியே உடம்பு சிலுக்கக்கூடிய ஒரு வார்த்தை. நான் தான் ராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வசனம் சுபஹானல்லாஹ். உலகம் எல்லாம் அழிக்கப்பட்டு மலக்குகள் முதற்கொண்டு மலக்குல் மௌத் முதற்கொண்டு அல்லாஹ் அழிக்கப்பட்டு அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, அதுக்கப்புறம் தான் அல்லாஹ் என்ன பண்ணுவான், மறுபடியும் 2வதாக சூர் ஊதப்பட்டு மழையை பொழிய வச்சு புற்புண்ணு முளைப்பது போல இறந்து போன மனிதர்களை அல்லாஹ் உயிருடன் எழுப்புவான். உயிருடன் அல்லாஹ் வந்து எழுப்புவான். சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ். இப்படியாப்பட்ட மலக்குல் மௌத்த தான் நீங்களும் நானும் பார்க்க போறோம். நாங்களும் பார்க்க போறோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அதிக அதிகமாக துவா செய்யக்கூடிய மக்களாக நம்ம இருக்கணும். அதிக அதிகமாக துவா செய்யக்கூடிய மக்களாக, யா அல்லாஹ் சக்கராத்துடைய வேதனையிலிருந்து எங்களுக்கு பாதுகாப்பு கூர்றா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி எதுக்காக நம்ம துவா செய்றோமோ இல்லையோ, அந்த மரணிக்கக்கூடிய அந்த நேரத்துல நமக்கு அல்லாஹ் அந்த மரண வலியை லேசாக குடுக்கணும்னு துவா செய்யணும். நல்ல மவுத்து குடுக்கணும்னு துவா செய்யணும். மலக்குல் மவுத்து நம்மள பார்க்கும்போது சிரிச்ச முகத்தோட நமக்கு அந்த சொர்க்கச்சோலை என்ற அந்த ரெக்கையை தாழ்த்தி சொர்க்கத்த காட்டி வாசனைய குடுத்து, "நீ சொர்க்கத்தான் போவான்ற" அந்த நற்செய்திய சொல்லி மரணிக்கக்கூடிய அந்த உயிர கைப்பற்றக்கூடிய பாக்கியம் எல்லாம் நம்மளுக்கு குடுக்கணும். அது விதமா துவா செய்யணும். மலக்குல் மவுத்துக்கும் மவுத் இருக்குன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லாரையும் மரணிக்கக்கூடிய இந்த உலகம் அழியக்கூடியது. யாருமே நிரந்தரம் கிடையாது. அல்லாஹ்வை தவிர மீதி எல்லாமே அழியக்கூடிய உயிராக இருக்கு. அதுல மலக்குல் மவுத்தும் விதிவிலக்கு கிடையாது. மலக்குல் மவுத்தும் மரணிப்பார்கள். அப்படியாப்பட்ட மலக்குல் மவுத்த தான் நீங்கள் நானும் பார்க்க போறோம். அந்த பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பாவம் செய்தவர்களாக பார்க்காமல், நன்மை செய்தவர்களாக பார்க்கக்கூடிய பாக்கியத்த அல்லாஹ் குடுக்கணும். துவா செய்யணும். அதற்காக நம்ம முயற்சி செய்யணும். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ். இன்னைக்கு எல்லாரும் ஒரு உறுதிமொழி எடுங்க. இந்த நிமிடத்துலருந்து இந்த பயான கேட்டதுக்கு இந்த நிமிடத்துலருந்து என்னால முடிஞ்ச வரை நான் நன்மையான பாதையில மட்டுமே பயணம் செய்வேன். நன்மைய மட்டுமே செய்வேன். அப்படின்னு சொல்லி ஒரு உறுதிமொழி எடுங்க. நீங்களாக இருந்தாலும் சரிதான், நானாக இருந்தாலும் சரிதான், நம்ம குடும்பமாக இருந்தாலும் சரிதான், மலக்கல் மவுத்த பார்க்கும்போது சிரித்துக் கொண்டு மரணிக்கக்கூடிய பாக்கியத்த அல்லாஹ் உங்க குடும்பத்துக்கும், என் குடும்பத்துக்கும் தருவானாக. அதிக அதிகமாக துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.